கருப்பு சட்டைக்காரர்கள் தான் தமிழ்நாட்டின் காவலுக்கு கெட்டிக்காரர்கள். பகுத்தறிவு சிந்தனையும் சுயமரியாதை உணர்வு கொண்ட ஒரு கருப்பு சட்டைக்காரர் ஒரு ஊரையே முன்னோக்கி இழுத்துச் செல்லும் ஆற்றல் பெற்றவர். திராவிடர் கழகத்தினுடைய உழைப்பு விலை மதிப்பில்லாதது, பலன் எதிர்பாராதது. அதனால்தான் பகுத்தறிவுப்பவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், மன மகிழ்ச்சி ஒன்றுதான் நான் அடையும் பலன் என்று சொன்னார். அந்த மன மகிழ்ச்சியை மட்டுமே நோக்கமாக கருத்தியல் உறுதியோடு போராட்ட வாழ்வை வாழக்கூடிய திராவிடர் கழக தோழர்கள் அனைவருக்கும் எனது சல்யூட். பெரியாரின் பெருந்தொண்டர், சமூக நீதி அரசியலின் தத்துவ ஆசிரியர், பகுத்தறிவு பிரச்சாரத்தை தமிழ்நாட்டின் கடைகோடிக்கும் கொண்டு சென்ற சமகால தலைவர். பெரியார், அண்ணா, காமராஜர் தொடங்கி கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரையிலான அரசியல் தலைவர்களுடன் நெருக்கமாக பழகியவர். திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி. எப்போதெல்லாம் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கு எதிரான குரல் கேட்கிறதோ அப்போதெல்லாம் ஓர் ஆவேச எதிர்குரல் எழும்பும். அது அநேகமாக கி. வீரமணியுடைய குரலாகவே இருக்கும். மாநில சுயாட்சிக்கு ஆபத்து என்றாலும், தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு பிரச்சனை என்றாலும், இந்தி திணிப்பு முயற்சியாக இருந்தாலும், களப்போராட்டம் தொடங்கி சட்ட போராட்டம் வரை தயாராக இருப்பவர் கி. வீரமணி. தமிழ்நாட்டின் சமூக தளத்திலும் அரசியல் களத்திலும் அவர் அளித்து வரும் பங்களிப்பை பேசுகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. கடலூர் பழைய பட்டினத்தைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி மீனாட்சி தம்பதிக்கு 3வது மகனாக பிறந்த போது பெற்றோர்கள் வைத்த பெயர் சாரங்கபாணி. பெற்றோர் வைத்த சாரங்கபாணி என்ற பெயரை வீரமணி என மாற்றினார் பள்ளிக்கூட ஆசிரியரான திராவிடமணி. அந்த ஆசிரியர் திராவிடமணிதான் அரசியல் மேடைகளிலும் வீரமணியை அறிமுகம் செய்து வைத்தார். சிறு வயதிலேயே குடியரசு, விடுதலை ஏடுகள் மூலம் அரசியல் கற்ற வீரமணியின் மேடை பேச்சு அறிஞர் அண்ணாவை கவர்ந்தது. காதிலே குண்டலம், நெற்றியிலே நீரு, கழுத்திலே ருத்ராட்சம் அணிந்து இந்த சிறுவன் பேசியிருந்தால் இவரை இந்த கால ஞானப்பால் உண்ட திருஞான சம்பந்தராக ஆக்கியிருப்பார்கள். ஆனால் இவர் பேசியதிலிருந்து இவர் உண்டதெல்லாம் ஞானப்பால் அல்ல, பெரியாரின் பகுத்தறிவு பால்தான் என்பது தெரிகிறது என்றார் அண்ணா. 1945ஆம் ஆண்டு நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டில் தீர்மானம் ஒன்றை வழிமொழியும் வாய்ப்பு 12 வயதான கி. வீரமணிக்கு கிடைத்தது. புதுமை, முழக்கம் என்ற பெயர்களில் கையெழுத்து ஏடுகளை நடத்தினார் கி. வீரமணி. பள்ளி படிப்பை முடித்த கி. வீரமணி அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் படித்து இளங்கலை ஹானர்ஸ் பட்டத்தையும் பெற்றார். பள்ளி காலத்திலேயே பெரியாரின் மீதும் அவரது கொள்கைகள் மீதும் ஈர்ப்பு ஏற்பட்டிருந்ததால் அவரது அரசியல் பாதையும் பெரியாரின் அரசியலை சுற்றியே இருந்தது. பெரியார் நீதி கட்சியை வழிநடத்திய போதும் சரி, திராவிடர் கழகத்தை உருவாக்கிய போதும் சரி, பெரியார் பக்கமே நின்றார் கி. வீரமணி. அணுக்க தொண்டராக விளங்கிய கி. வீரமணியை திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளராக நியமித்தார் பெரியார். எழுத்து, பேச்சு, பயணம், பிரச்சாரம் என வீரமணியின் திராவிடர் கழக செயல்பாடுகள் தீவிரமடைந்தன. குறிப்பாக விடுதலை நாளிதழில் ஆசிரியராக இருந்த குத்தூசி குருசாமி வெளியேறிய போது விடுதலை நாளிதழின் ஆசிரியராக பொறுப்பேற்றார் கி. வீரமணி. காமராஜர் ஆட்சியின் சாதனைகளை தொகுத்து விடுதலையில் எழுதினார். அந்த கட்டுரைகள் பின்னர் முழுமையாக தொகுக்கப்பட்டு புத்தகமாக வெளியானது. மேடைகளில் பேசும்போதெல்லாம் காமராஜர் ஆட்சியின் சாதனைகள் என்கிற புத்தகத்தை தொகுத்தவர் வீரமணி என்று சொல்லி அறிமுகப்படுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார் பெரியார். காமராஜர் ஆட்சியை பாராட்டி எழுதிய அதே கி. வீரமணிதான் ராஜாஜி ஆட்சி காலத்தை விமர்சித்து ஆச்சாரியார் ஆட்சியின் கொடுமைகள் என்ற கட்டுரை தொகுப்பையும் வெளியிட்டார். 1967ஆம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அரியணை ஏறியது. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார் அண்ணா. முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது பெரியாரின் ஆலோசனைகளை கேட்பார் அண்ணா. அப்போது அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் இடையே நம்பிக்கைக்குரிய பாலமாக விளங்கியவர் கி. வீரமணி. அண்ணாவின் மறைவுக்கு பிறகு அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்வி எழுந்தபோது பெரியாரின் பிரதிநிதியாக கோபாலபுரம் சென்று தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சராக கலைஞர் பொறுப்பேற்பதையே பெரியார் விரும்புகிறார் என்பதை கலைஞரிடம் தெரிவித்தார் கி. வீரமணி.
பெரியாரின் மறைவுக்கு பிறகு திராவிடர் கழகம் கலைக்கப்படுமா அல்லது திமுகவுடன் இணைக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்தபோது திராவிடர் கழகம் கலைக்கப்பட போவதும் இல்லை, எந்த கட்சியுடனும் இணைக்கப் போவதும் இல்லை. பெரியார் தொடங்கிய திராவிடர் கழகம் பெரியாருக்கு பிறகும் தொடர்ந்து இயங்கும் என்றார் கி. வீரமணி. திராவிடர் கழக தலைவராக தேர்வானார் மணியம்மை. பொதுச் செயலாளராக நீடித்தார் கி. வீரமணி. திராவிடர் கழகத்தில் பிரச்சனைகள் எழுந்த போதெல்லாம் அதையெல்லாம் மணியம்மையின் ஆதரவோடு சரி செய்து திராவிடர் கழகத்தை தொடர்ந்து இயங்கச் செய்தார் கி. வீரமணி. தமிழ்நாட்டில் நெருக்கடி நிலைக்கு எதிராக தீவிரமாக களமிறங்கிய முக்கியமான இயக்கம் திராவிடர் கழகம். அப்போது திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கி. வீரமணி, விடுதலை சம்பந்தம் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். விடுதலை நாளிதழில் அரசியல் உள்ளிட்ட அன்றாட செய்திகளை வெளியிடுவதற்கு கூட கடுமையான நெருக்கடிகள் தரப்பட்டன. விடுதலை இதழில் பெரியார் என்ற வார்த்தையே இடம்பெறக்கூடாது என தடை விதிக்கப்பட்டது. மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் கடுமையான வரைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர் கி. வீரமணி. விடுதலை சம்பந்தம் தாக்கப்படுவதை தடுக்க போன கி. வீரமணி மீது அடி உதைகள் விழுந்தன. அப்போது கி. வீரமணியின் இடது கண்ணுக்கு கீழே வீக்கம் ஏற்பட்டது. வலி தாங்காமல் தரையில் சாய்ந்தார் கி. வீரமணி. தாக்குதலையும் வதைகளையும் தாண்டி முரசொலி மாறனுடன் சிறைக்குள் ஓர் ஒப்பந்தம் போட்டுக் கொண்டார் கி. வீரமணி. ஆம், சிறைவாசத்தின் போது வகுப்புரிமை வரலாற்றை கி. வீரமணி எழுதுவதென்றும் திராவிட இயக்க வரலாறை முரசொலி மாறன் எழுதுவதென்றும் இருவருக்குமிடையே அறிவுசார் ஒப்பந்தம் ஏற்பட்டது. ஓராண்டு கால மிசா சிறைவாசத்திற்கு பிறகு 2 புத்தகங்களுமே வெளியாகின. நெருக்கடி நிலை முடிவுக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. எம்ஜிஆர் முதலமைச்சரானார். பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு என்ற பெயரால் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டை பெற 9,000 ரூபாய் வருமான உச்சவரம்பை எம்ஜிஆர் அரசு கொண்டு வந்தபோது அதனை கடுமையாக எதிர்த்தார் கி. வீரமணி. சமூக நீதிக்கு எதிரான உத்தரவை எம்ஜிஆர் திரும்பப் பெறவில்லை என்றால் மாநிலம் தழுவிய போராட்டம் வெடிக்கும் என்று எச்சரித்த கி. வீரமணி அனைத்து கட்சிகளையும் திரட்டி பிற்படுத்தப்பட்டோர் உரிமை பாதுகாப்பு மாநாட்டை நடத்தினார். பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீட்டுக்கான அரசாணையின் நகலை எரித்து அந்த சாம்பலை முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆருக்கே அனுப்பி வைத்தார் கி. வீரமணி. நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட படுதோல்விக்கு பிறகு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் எம்ஜிஆர். அதில் கி. வீரமணி பங்கேற்றார். அப்போது 9,000 ரூபாய் உச்சவரம்பை திரும்ப பெற்றுக் கொள்வது என்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை 31% 50% உயர்த்துவது என்றும் தமிழக அரசு முடிவு செய்தது. கி. வீரமணியின் சமூக நீதி போராட்ட வரலாற்றில் இது அதிமுக்கியமான வெற்றி. தமிழ்நாட்டின் உயிர்நாடி பிரச்சனைகளான சமூக நீதி, காவிரி, கச்சத்தீவு, மொழியுரிமை, மாநில சுயாட்சி, ஈழத் தமிழர் விவகாரம் போன்றவற்றில் எப்போதெல்லாம் அநீதி நிகழ்கிறதோ அப்போதெல்லாம் உரிமை குரல் எழுப்புவதிலும் போராட்ட களத்திற்கு வருவதிலும் கி. வீரமணி முதன்மையானவர். மக்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்கும் போது பாராட்டு பத்திரம் கொடுக்கும் கி. வீரமணி ஆட்சியாளர்கள் சமூக நீதி பாதையிலிருந்து தவறினால் தயவு தாட்சண்யமின்றி கண்டிப்பார். கி. வீரமணியின் முக்கியமான குணாம்சம் என்பது கருத்தை கருத்தால் சந்திப்பது. திராவிட இயக்கத்தை பற்றியும் அதன் தோற்றம் தொடங்கி செயல்பாடுகள் பற்றியும் நுட்பமாக விமர்சித்து மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர் பி. ராமமூர்த்தி எழுதிய விடுதலை போரும் திராவிட இயக்கமும் என்கிற புத்தகத்திற்கு உண்மை வரலாறு என்ற தலைப்பில் கி. வீரமணி எழுதிய மறுப்பு நூல் மிக முக்கியமானது. அழுத்தமான எதிர்வாதங்களையும் துல்லியமான தரவுகளையும் இணைத்து கி. வீரமணி எழுதிய அந்த மறுப்பு நூலுக்கு இன்று வரை திட்டவட்டமான எதிர்வினை வரவில்லை. 1992 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு 50%க்கும் அதிகமான இடஒதுக்கீட்டுக்கு முட்டுக்கட்டை போட்டது. அதன் மூலம் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்த 69% இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து ஏற்பட்டது. அதை தடுத்து நிறுத்த கி. வீரமணி களத்தில் இறங்கினார். தமிழ்நாடு முழுக்க 40க்கும் மேற்பட்ட மாநாடுகளை நடத்தினார். கள போராட்டத்தை தாண்டி சட்ட போராட்டத்திற்கும் தயாரான அவர் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க தமிழக அரசுக்கு சட்ட ரீதியாக உதவி செய்ய தயார் என்று அறிவித்தார்.
இடஒதுக்கீட்டை பாதுகாக்க ஒன்றிய அரசு சட்ட திருத்தம் செய்யும் வரைக்கும் காத்திருக்காமல் தமிழக அரசே சட்ட திருத்தம் கொண்டுவர வாய்ப்பிருப்பதாக சொன்ன கி வீரமணி 69% இடஒதுக்கீட்டை தனி சட்டமாக நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று அதனை 9வது அட்டவணையில் இணைத்துவிட்டால் 69% இடஒதுக்கீடு காப்பாற்றப்படும் என்றார். அதன்படியே 69% இடஒதுக்கீடு காப்பாற்றப்பட்டது. கி வீரமணி நடத்திய தீரமிகு போராட்டங்களில் முக்கியமானது பாபர் மசூதி இடிப்புக்கு எதிரான போராட்டம். சிறுபான்மை மக்களின் சிதறிய நம்பிக்கையை கட்டமைப்பதே முதல் பணி என்று சொன்ன கி வீரமணி, தமிழ்நாட்டின் ஒவ்வொரு ஊரிலும் மத நல்லிணக்க அமைதி பாதுகாப்பு குழுவை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் என்று கூறியதோடு, மதவெறி மாய்ப்போம் மனிதநேயம் காப்போம் என்ற முழக்கத்தோடு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்தார். மோடி அரசு அமைந்த பிறகு இந்தி திணிப்பு, காவிரி, குடியுரிமை சட்டம், நீட் தேர்வு, புதிய கல்விக் கொள்கை, உயர்சாதி ஏழைகளுக்கான 10% இடஒதுக்கீடு என்று விமர்சனத்திற்குரிய அறிவிப்புகளும் சட்டங்களும் வரும்போதெல்லாம் அவற்றுக்கு எதிராக அறிக்கை கொடுப்பது தொடங்கி போராட்டத்தில் ஈடுபடுவது வரை திராவிடர் கழகம் உயிர் துடிப்புடன் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் கி வீரமணி. 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக கூட்டணிக்கு ஆதரவளித்த கி வீரமணி தனது பேச்சாலும் எழுத்தாலும் திமுகவுக்கு பிரச்சாரம் செய்தார். திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து மக்கள் நலனுக்கான திட்டங்களை அறிவித்த போதும் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்கியது போன்ற சமூக நீதி கொள்கைகளை நடைமுறைப்படுத்திய போதும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செயல்பாடுகளை வெகுவாக பாராட்டி வரவேற்றார் கி வீரமணி. பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஐ சமூக நீதி நாளாக தமிழ்நாடு அரசு அறிவித்த போது சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அடைமொழி கொடுத்து பாராட்டினார் கி வீரமணி. எத்தனை வியூகங்கள், எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை கவர்ச்சிகள் வந்தாலும் இந்த ஆட்சி மீண்டும் வெற்றிகரமாக முன்னைய பலத்தோடு மேலும் சிறப்பாக 200ஐயும் தாண்டி வெற்றி பெறுவது உறுதி. அதை செய்வதுதான் கருஞ்சட்டை படையினுடைய முதல் கடமை. எங்களுடைய பிறந்தநாள் செய்தி என்பிருக்கிறத இந்த ஆட்சியை மீண்டும் கோட்டைக்கு அனுப்புவோம். தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பாற்றுகின்ற குரலாக, பகுத்தறிவை பேசுகின்ற பெரியாரின் குரலாக, மாநில சுயாட்சியை ஓங்கி ஒழிக்கின்ற குரலாக, இந்துத்துவத்தின் மீதான விமர்சன குரலாக, சமூக நீதிக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் சண்டமாருதம் செய்யும் போர் குரலாக கி வீரமணியின் குரல் தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டை தாண்டியும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.